நீ நீதிமானாய் மாறுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். முட்டி போடணும், முழங்கால் போடணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணி என்ன நான் பரிசுத்தம் ஆயிர மாட்டேனா, பரிசுத்தம் ஆயிர மாட்டேனா சொல்லிட்டு உன்னோட சொந்த எஃபோர்ட்டை இந்த இடத்துல நீ போடுவ. ஆனால் போட்டு நீ தோத்து போய் ஆண்டவர்கிட்ட நீ திரும்ப போய் ஒரு என்ன மணியுங்க சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் நீ வந்து இந்த நியாயப்பிரமாணம் கொண்டு போய் நிறுத்தும். ஆனால் ஆண்டவர் உன்னை பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, கர்த்தருடைய ஆவியினால இந்த யோர்தான இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் நீ அவரோடு மரித்து அவரோடு உயிர்ப்பிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால ஒரு சீசனுக்குள்ள நீ என்ட்ராகி இந்த சீசன்ல ஆண்டவர் உன்னை நீதிமானாய் உன்னை உள்ள மாற்றி உன் சிந்தையை மாற்றியிருக்கிறார். இனி இது இங்க வந்து எது செஞ்சதுனால நீதிமான் இல்ல, இதை நீ கடந்து வந்ததுனால நீதிமான். கையை தட்டுங்களே கொஞ்சம் இருக்கான். நீ இந்த பக்கம் நீதிமான ஆறுனது என்ன, எது செஞ்சதுனால இல்ல, இந்த அனுபவத்தை, இந்த சிலுவையில் இயேசு செய்த அனுபவத்தை நீ கடந்து வந்ததுனால. சொல்லுங்க, கடந்து வந்ததுனால. இந்த சிலுவை அனுபவத்தை நீ விசுவாசிச்சு இருதயத்தில் இயேசுவே ஆண்டவர் சொல்லி விசுவாசிச்சு கடந்து வந்தப்பார். இந்த அனுபவத்தை கடந்து வந்தப்பார். நீ கடந்து வரும்போதே ஒரு சீசனுக்குள்ள மாறிதான் வந்திருக்கிற. இங்கதான் உனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு. என்ன மாற்றம்? இனி மாம்ச சிந்தை இல்ல, கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருக்கு. ஆவியின் பிரமாணம் எனக்குள்ள ஆளுகை செய்யுது. ஆவியின் பிரமாணம் எனக்குள்ள ஆளுகை செய்யும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எனக்கு இந்த இடத்துல சாதாரணமாய் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் கூட சாதாரணமாய் நடக்கிற மண்டலத்தில் நான் வந்திருக்கிறேன். எல்லா மனுஷனுக்கும் நடக்கிறது எனக்கு நடக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த கொள்ள நோய் என்னை இங்கே அணுக முடியாது. கொள்ள நோயெல்லாம் இந்த இடத்தோட முடிஞ்சிருச்சு. கொள்ள நோயெல்லாம் இந்த இடத்தோட முடிஞ்சிருச்சு. உன் தருத்திரம்லாம் இந்த இடத்தோட முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க, முடிஞ்சிருச்சு. உன்னுடைய பிசினஸ் எழும்ப முடியாத அனுபவம் இந்த இடத்தோட முடிஞ்சிருச்சு. உன் வனாந்தரத்தின் அனுபவம் இந்த இடத்தோட முடிஞ்சிருச்சு. இந்த வனாந்தரத்தில் இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொரு நாள் காலையில் மன்னாவை அண்ணாந்து பார்த்த நாட்கள் முடிஞ்சிருச்சு. இனி ஒவ்வொரு தேவைக்காக நீ பார்க்க வேண்டிய அனுபவம் முடிஞ்சிருச்சு. இனி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை இந்த சிலுவையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற அந்த அவரோடு மரிச்சு அவரோடு நீ உயிர்ப்பிக்கப்பட்டு இப்ப உயிர்த்தெழுதின அனுபவத்தில் வந்திருக்கும் பொழுது இனி நீ தேவைக்காக காத்துட்டு இருக்க மாட்ட. நீனே தேசங்களுக்கு தேவையா இருப்ப. இங்க நீ மண்ணாக்காக காத்துட்டு இருக்க மாட்ட. இங்க பாலும் தேனும் புரண்டு ஓடும். உன் பாத்திரம் இங்க நிரம்பி வழியும். உன் பாத்திரம் நிரம்பி தானா வழிய ஆரம்பிக்கும். சொல்லுங்க, தானா வழிய ஆரம்பிக்கும். இங்க வியாதி கிடையாது, இங்க தரித்திரம் கிடையாது, இங்க பாவம் கிடையாது, இங்க சாபம் கிடையாது, இங்க சுயம் கிடையாது, இங்க சுய கிரியை கிடையாது, இங்க மாம்ச சிந்தை கிடையாது, இங்க அடிமைத்தனம் கிடையாது. இங்க எனக்கு அப்பா பிதாவேன்னு சொல்ற உறவு கிடைச்சிருக்கு. இங்க தேவன் கோபமானவர், இங்க தேவன் எரிச்சலானவர், இங்க தேவன் பாவியை அடிச்சு நொறுக்கிடுவார்ங்கிற ஒரு அனுபவம். ஆனா இந்த சிலுவையில இயேசு செய்த காரியத்தை விசுவாசிச்சு கடந்து இந்த இடத்துல வரும்போது ஒன்னு சொல்ல முடியும். தேவன் அன்பானவர், தேவன் பாவியை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தையோ வெறுக்கிறார். தேவன் எனக்காக என் மேல அன்பு கூர்ந்து அவருடைய சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். அவரையே கொடுத்தார்னா அவரோடு சேர்த்து எல்லாம் எனக்கு சேர்த்து கொடுத்திருக்கிறார். La brandela mama maye la barashada la balarate ramana shia la malalalamo. நான் சொன்னேன்ல நியாயப்பிரமாணத்தை அறியும் பொழுது உங்களுக்கு அதுல உங்களுக்கு மரணம் தான் உண்டாகும். ஆனால் இங்க ஆவியின் பிரமாணத்தை அறியும் பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். மரித்த சடலமும் உயிரோடு எழும்பும். உங்களுடைய மரித்த உறுப்புகள் இதோ இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை கேட்கும் போது
உங்களுடைய மரித்த உறுப்புகள் உயிரோடு எழும்புகிறது இயேசுவின் நாமத்தினால். லா பிராண்டே உன்னுடைய மரித்த பிசினஸ் உயிரோடு எழும்புது இயேசுவின் நாமத்தில். உன்னுடைய மரித்த பொருளாதாரம் உயிரோடு எழும்புது இயேசுவின் நாமத்தினால். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த யோர்தானை நீ விசுவாசத்தின் மூலியமாய் கடந்தது மூலியமா. இந்த யோர்தானை பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, என் சுய ஞானத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரால நீ கடந்தபடியினால், ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நீ வந்திருக்கிறபடியினால், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.